Hi friends, welcome to Untoli. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஜிஎஸ்டி பில்டிங் சாஃப்ட்வேர் வந்து எக்ஸலை வச்சு எவ்வளோ ஈஸியாக அது வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட பில்லிங் வந்து டெம்ப்ளேட் எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ நான் என்னோடய டெம்ப்ளேட் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நேம் ஆஃப் த ஐட்டம், ஹெச்எஸ்என் கோடு, குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஜிஎஸ்டி பில்லிங் பண்ணும்போது அந்த ஹெச்எஸ்என் கோடு வந்து ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடு தான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் நார்மலாகவே ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் நம்ம ஆட்டோமேட் பண்ணும்போது எவ்ரி டைம் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ நம்ம டேட்டா வந்து அதுலேருந்து ஃபெச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எப்படி பண்ணலாங்கிறது டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ நீங்கள் ஒரு பில்லிங் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நான் கிராசரி ஐட்டம் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு என்னென்ன ஐட்டம் தேவையோ அந்த ஐட்டம் என்ன சொன்னால் ஒரு டேட்டா பேஸ் மாதிரி ஃபார் ஒரு லிஸ்ட்டு மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ சுகர் இந்த மாதிரி 10 ஐட்டம் எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஹெச்எஸ்என் கோடு, ஸோ அதோட ரேட்டு. ஸோ நான் சாம்பிளுக்காக 10 ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணி முடிச்சப்போ என்ன பண்ணணுன்னா ஹோலாக செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுக்கணும். இங்கே வந்து நான் ஐட்டம்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம், அதாவது நேம் ஆஃப் த ஐட்டம்ஸ் அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் தரேன். ஸோ நான் என்ன பர்பஸ்க்கு அப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ஸோ இதுக்கு வந்து நான் கிராசரின்னு வைக்கிறேன். ஸோ ஹோலாக செலக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நேம் மட்டும் வர மாதிரி அதுக்கு ஒரு லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் டோட்டலாக 2 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ 1 2 3. ஸோ நம்ம வி லுக்கப் ஹெச் லுக்கப் பண்ணும்போது இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இது வந்து 1 2 3 தான் உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங் வந்து 1 2 3ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம டெம்ப்ளேட் போயிடலாம். ஸோ நேம் ஆஃப் த ஐட்டமில் எனக்கு என்ன வேணும்னா நான் வந்து இந்த வி லுக்கப் ஃபார்மில் போடும்போது ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு அது வேணும். நேம் ஆஃப் த ஐட்டம் நம்ம என்ன செய்யணும் பண்ணால் ஜஸ்ட் அந்த லிஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணணும்னா நீங்கள் டேட்டான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டா வேலிடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிராசரி, எனக்கு இங்கே வந்து நேம் ஆஃப் த ஐட்டம் மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதனால் நான் கிராசரி மட்டும் எடுக்கிறேன். ஸோ நம்ம ஐட்டம்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது அது ஹோலாக இருக்கும். ஸோ இந்த கிராசரி வந்து ஜஸ்ட்டு அந்த ஐட்டம் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ என்னோடய ஷாப்பில் ஸோ அது மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதான் நான் கிராசரி அந்த பர்பஸ்க்காக தான் நாங்கள் 2 தடவை க்ரியேட் பண்ண லிஸ்ட். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து இந்த ஃபார்மில் ஒன்ஸ் நீங்கள் ஃபார்மில் மட்டும் போட்டால் போதும். உங்களுக்கு எங்கே வேணுமோ அது ஆட்டோ ஃபில் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக கீழே வரையும் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ ஹெச்எஸ்என்குள்ளே எனக்கு என்ன வரணும்னா நேம் ஆஃப் த ஐட்டம் வந்து இங்கே சூஸ் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான ஹெச்எஸ்என் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு நான் வி லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஸோ வி லுக்கப், இந்த லுக்கப் வேல்யூங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு எதை டிபெண்ட் பண்ணி எனக்கு அந்த கோடு வரணும் அப்படின்றது. ஸோ நான் ஐட்டம் என்ன சூஸ் பண்ணுறனோ அதுக்கு ஈக்குவலண்ட் எனக்கு ஹெச்எஸ்என் கோடு வந்து அங்கே வரணும். ஸோ வி லுக்கப், ஸோ அந்த ஐட்டமோட இது ரேஞ்சு அந்த டேபிள் அரே. ஸோ நான் என்னோடய ஐட்டம், ஸோ இதில் தான் என்னோடய ஹெச்எஸ்என் கோடு ரேட்டு எல்லாமே இருக்குது. ஸோ ஐட்டம்ஸ் அந்த காலம் இண்டெக்ஸ் வேல்யூ இந்த 1 2 3 போட்டேன் இல்லையா. ஸோ அதில் ஸோ ஹெச்எஸ்என் கோடுன்றது செகண்ட் காலம். ஸோ செகண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுறது வந்து எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணுறதா இல்லாட்டினா நான் அப்ராக்சிமேட் அதை போனால் நான் அப்ராக்சிமேட்டே கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுங்க. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். சுகர். ஸோ கரெக்டான அந்த கோடு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு.
ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வி லுக்கப்பு ஹெச் லுக்கப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு பில்லிங்ஸ் சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரியே தான் இந்த சிமிலியர்லி அந்த ரேட்டும் எனக்கு என்ன செய்யணும்னா டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதே ஃபார்முலா தான் அங்கே நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணால் மட்டும் எனக்கு போதும். ஸோ நம்ம ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3ன்னு வச்சுருந்தோம் காலம். ஸோ என்டர். ஸோ 150. இப்போ நான் குவான்டிட்டி என்ன போடணும் அது வந்து மல்டிப்ளை பண்ணி எனக்கு டோட்டல் அமௌண்ட்டு காட்டணும். ஸோ 2 × 150 300. ஸோ 300. ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்த ஒரு ஐட்டம் சூஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பட்டர். ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டான கோடு. ஸோ குவான்டிட்டி எவ்வளவோ நீங்கள் அது போட்டிங்கன்னா அதுக்கேற்ற ரேட் அங்கே வரும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஃபார்முலா போட்டாலே போதும், அது ஜஸ்ட்டு நம்ம ட்ராக் பண்ணாலே அந்த ஃபார்முலா வந்து மற்ற செல்ஸில் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இதே ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே. ஸோ ஃபைனல் நம்ம ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணும்போது பேசிக்காக பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 6% போடுவாங்க. ஸோ நம்ம எவ்வளவோ அந்த பர்சன்டேஜை ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளாக பார்த்து கொடுக்குறது தான். உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த ரேஞ்ச் கால்குலேட் ஆகணுமோ அந்த செட்டை செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ 6%. ஸோ அமௌண்ட் இன்ட்டு அந்த 6%. ஜஸ்ட் நீங்கள் செல்லோட ரேஞ்சு மட்டும் சூஸ் பண்ண மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மில் அதுவே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ I28 ரேஞ்சு, H29 6%. ஸோ 1710 6% பார்த்திங்கன்னா 102. ஸோ சிமிலர்லி GST. ஸோ கண்டிப்பாக ஜிஎஸ்டி பற்றின உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த SGSTனா என்ன, CGSTனா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஃபைனல் இந்த 2 அமௌண்ட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணி வரது தான் ஃபைனல். ஸோ இதுதான் ஃபைனல் அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் மறுபடியும் வேணால் ஒரு வேல்யூ மேலே செக் பண்ணி பாருங்கள், சேஞ்ச் பண்ணி ப்ராசஸ் அதாண்ட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஈஸியாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.